Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் புரட்சி தமிழரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதாக கூறிவிட்டு இளைஞர்களை போதைப்பொருள் விற்பனையாளர்களாக மாற்றியுள்ள விடிய திமுக அரசை விரட்டும் புரட்சி தமிழரின் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம். 54வது நாள் பரப்புரையாக குன்னூர் உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதியில் வரும் செவ்வாய்க்கிழமை பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. நாடு முழுவதும் GST 2.0 திட்டம் நாளை அமலுக்கு வருவதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறையும். இதனால் தீபாவளி பண்டிகையை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவார்கள் என எதிர்பார்ப்பு. நாட்டில் வேகமாக விரிவடைந்து வரும் கோச்சிங் மையங்களுக்கு ஒழுங்குமுறை வழிகாட்டுதலை வெளியிட்டது மத்திய அரசு. 16 வயதிற்கு கீழ் உள்ள மாணவர்களை சேர்க்க தடை விதிக்கப்படுவதுடன் கோச்சிங் சென்டர் ஆசிரியர்களுக்கு இளங்கலை பட்டம் கட்டாயம் என்றும் இதன் மூலம் பள்ளிகளை முதன்மை கல்வி மையமாக மீட்டெடுக்க முயற்சி என்றும் அறிவிப்பு. ஈரானில் வேலைவாய்ப்பு தருவதாக நடக்கும் மோசடிகள் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை. நல்ல சம்பளத்தில் வேலை தருவதாக சில ஏஜென்சிகள் கூறும் ஆசை வார்த்தையை நம்பி செல்லும் இந்தியர்கள் அங்குள்ள குற்ற கும்பலால் கடத்தப்பட்டு பணைய கைதிகளாக வைக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவிப்பு. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையிலான குழு நாளை அமெரிக்கா பயணம். பரஸ்பரம் நன்மை பயக்கும் ஒப்பந்தத்தை உருவாக்கும் வகையில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கவும் திட்டம். வெளிநாடு செல்வோர் சமர்ப்பிக்கும் ஆவணங்களின் உண்மை தன்மையை ஆன்லைன் வழியே அறிந்து கொள்ள வசதி. ஆன்லைனில் விண்ணப்பித்தால் அதன் உண்மை தன்மையை வெளியுறவுத்துறை அமைச்சகமே உறுதிப்படுத்த நடவடிக்கை. தாங்கள் ஓட்டு திருட்டு செய்திருந்தால் திமுக ஆளுங்கட்சியாக வந்திருக்க முடியுமா என மதுரையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. மத்தியில் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சியின் போது இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கொத்து கொத்தாக சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் பிரதமர் மோடியின் ஆட்சியில் ஒரு மீனவர் கூட சுட்டுக் கொல்லப்படவில்லை என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். ஸ்டாலின் ஆட்சியில் மலைகள் கண்மாய்களை காணவில்லை என தேடுகின்ற அளவிற்கு கனிம வள கொள்ளை நடப்பதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் குற்றச்சாட்டு. கனிம வளங்களை கொள்ளையடிப்பதை நிறுத்தவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என விடிய அரசுக்கு RB உதயகுமார் எச்சரிக்கை. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் 10 கிலோ குட்காவை காரில் கடத்திச் சென்ற திமுக தொண்டரணி நிர்வாகி கண்ணன் சிக்கினார். போதைக்கு அடிமையாகாதீர்கள் என இளைஞர்களுக்கு வீடியோ வெளியிடும் ஸ்டாலின், போதைப் பொருட்களை கடத்தாதீர்கள் என திமுக உடன்பிறப்புகளுக்கும் வீடியோ வெளியிட திராணி உள்ளதா என மக்கள் கேள்வி. மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து நெல்லை நோக்கி வந்த ப்ளூரியா விரைவு ரயிலில் தமிழக இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக கடத்தி வரப்பட்ட 5.5 கிலோ கஞ்சா விருதுநகர் ரயில் நிலையத்தில் பிடிபட்டது. வெளி மாநிலங்களில் இருந்து காய்கறி போல ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்கள் நாள் தவறாமல் வருவதாக மக்கள் விமர்சனம். சென்னை தலைமை செயலக குடியிருப்பு பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் மெத்தபெட்டமைன் வைத்திருந்த 3 பேர் சிக்கிய நிலையில் மெத்தபெட்டமைன் மற்றும் 2 கிலோ கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் புழக்கம் 6 மடங்கு அதிகரித்திருக்கும் நிலையில் அதை கட்டுப்படுத்த திராணி இல்லாத பொம்மை முதல்வருக்கு இரட்டை இலக்க வளர்ச்சி குறித்து பேசுவதற்கு என்ன தகுதி உள்ளது என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் அடுத்த பட்டறை பெரும்புதூரில் காரில் கடத்தி வரப்பட்ட 271 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது தொடர்பாக இருவர் பிடிபட்டனர்.
போதைப் பொருளை தடுக்காமல் விளம்பர மோகத்தில் உள்ள ஸ்டாலின் அரசால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து நோயாளியாக மாறுவதாக பொதுமக்கள் சாடல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சா, போதை மாத்திரைகள் மற்றும் போதை ஊசிகள் வைத்திருந்த 7 இளைஞர்கள் சிக்கினர். பள்ளி மாணவர்கள் முதல் முதியோர் வரை போதைப்பொருள் பயன்பாடு ஊடுருவியுள்ளதை பற்றி துளியும் கண்டுகொள்ளாத ஸ்டாலின் விளம்பர மோகத்தில் திளைத்து வரும் அவலம். சென்னை அம்பத்தூர் பேருந்து நிலையம் அருகே இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 22 கிலோ கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தாய்லாந்திலிருந்து விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 12 கோடி ரூபாய் மதிப்புடைய அதிக போதை தரும் 12 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல். விடியா ஸ்டாலினின் திறனற்ற ஆட்சியில் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மையமாக தமிழகம் மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வரதராமி பகுதியில் லாரியில் கடத்தி வரப்பட்ட 36 கிலோ கஞ்சா சிக்கியது. செயலற்ற விடியா திமுக ஆட்சியால் இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி புழக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவிலிருந்து கொண்டுவரப்பட்ட 1300 போதை மாத்திரைகள் சிக்கியது. போதைப் பொருள் கடத்தலை தடுக்க திறனில்லாமல் போதையின் பாதையில் இளைஞர்கள் செல்லாதீர்கள் என ஸ்டாலின் கபட நாடகம் ஆடி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை சமயநல்லூர் அருகே திருமணத்தை மீறிய உறவில் இருந்த இளைஞரின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த இளம்பெண் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் செயலிழந்துள்ள காவல்துறையால் கொலையில் விடியாத நாளே இல்லாத அளவிற்கு கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் வேதனை. சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் உடல்நலம் சரியில்லாத மூதாட்டியின் 17 சவரன் தாலி செயினை பறித்துச் சென்ற மூதாட்டியின் கேர்டேக்கர் பிடிபட்டார். தவறு செய்தால் ஸ்டாலின் அரசின் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்ற அச்சம் இல்லாததால் கொள்ளைச் சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வீட்டு வாசலில் கட்டப்பட்டு வந்த வளர்ப்பு பசுக்களை சட்டவிரோதமாக பிடித்துச் சென்று கறிக்காக விற்பனை செய்வதாக மாநகராட்சி மாடுபிடிக்கும் ஊழியர்கள் மீது மாடுகளின் உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு. மாநகராட்சி ஊழியர்கள் என்ற பெயரில் அராஜகத்தில் ஈடுபடும் இதுபோன்ற நபர்கள் மீது விடிய அரசின் மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் துணை போவதாக குற்றச்சாட்டு. அவங்க கொண்டு போய் வச்சிருக்கேங்கிற பேரில் ஏலம் விட்டுறாங்க. ஏலம் விட்றதா சொல்கிறாங்க. ஆனால் ஃபுல்லாகவே இப்போ போகிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கறிக்கடைக்கு தான் போகுது. கறிக்கடையை கொண்டு போய் அவங்க அறுத்து விற்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இங்கேருந்து கொண்டு போய் யாரும் பாதுகாக்கிற மாதிரி தெரில. அவங்க கறிக்கடைக்காரங்களுக்கு விற்கிறதுக்கு இங்கேருந்து வளர்க்குற மண்ணில் கொண்டு போய் அவங்க கறிக்கடைக்கு விற்கிறாங்க. சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிக்கு தூய்மை பணியாளரை சிகிச்சை அளித்ததாக குற்றச்சாட்டு. தலைநகரில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கும் நிலையில் மாரத்தான் அமைச்சர் மாசுவின் கையில் சிக்கிக்கொண்டு மருத்துவத்துறை தவிப்பதாக மக்கள் கடும் விமர்சனம். அங்க ஒர்க் பண்ற தூய்மை பணியாளர் அவங்க தான் கழட்டினாங்க. அதை பாக்குறது கூட நர்சஸ் யாருமே இல்ல. கேட்ட ஆள் பற்றாக்குறை சொல்றாங்க. அவங்கள நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. நர்சஸ் இருந்தா கழட்ட இருக்க போறாங்க இருந்தாங்க. ஆனா ஆள் பற்றாக்குறை எங்களால வர முடியாதுன்னு அவங்களதான் கழட்ட சொல்றாங்க. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே எருது விடும் விழாவின் போது அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்படும் செங்காடு மலை கிராம மக்களை காவலர்கள் கண்முன்னேயே அல்லேரிமலை கிராம இளைஞர்கள் தாக்கியதால் பரபரப்பு. காவல்துறையினர் ஒரு தரப்பினருக்கு சாதகமாக செயல்பட்ட நிலையில் திமுகவால் தான் பிரச்சனை ஏற்படுவதாகவும் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட கிராம இளைஞர்கள் ஆவேசம். திருவிழா 50 லட்சம் செலவு வந்து டிஎம்கே கட்சி இருக்கா கூட ஃபர்ஸ்ட் டிஎம்கே நம்ம ஒழிச்சு ஆகணும். இது காரணம் டிஎம்கே தான் கட்சிக்கு தான் பிரச்சனை வந்திருக்குது.
தூத்துக்குடியில் சுமார் 55,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் 2 கப்பல் கட்டும் தளங்களை அமைப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக பெருமை பேசிய டிஆர்பி ராஜா. வரலாறு காணாத கடன் வாங்கியும் அனைத்திற்கும் பஞ்சப்பாட்டு படிக்கும் நிர்வாக திறனற்ற அரசின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் காகித கப்பல் விட மட்டுமே முடியும் என மக்கள் கடும் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த அடையாளம் தெரியாத நபர்கள் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கியதில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த பரிதாபம். பெண்கள் வீட்டில் தனியாக இருக்கவே அச்சப்படும் நிலையை ஸ்டாலினின் திமுக அரசு உருவாக்கிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ரயில் நிலையம் அருகே நடைபயிற்சி சென்ற மூதாட்டியிடம் 10 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்ற கொள்ளையன். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் கொலை, கொள்ளை, வன்கொடுமை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் கபிஸ்தலம் அருகே உம்பலப்பாடி ஊராட்சியில் கோவிலின் பூட்டை உடைத்து அம்மனின் வெண்கல சிலை மற்றும் தங்கத்தாலி கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. அதிமுக ஆட்சியில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாடு ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் குற்றங்களின் கூடாரமாக மாறியிருக்கும் அவலம். சென்னை அண்ணா நகரில் ஓய்வு பெற்ற நீதிபதியின் வீட்டில் 13 சவரன் தங்க நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த நபர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் குற்றவாளிகள் சிறிதும் அச்சமின்றி கொலை, கொள்ளை போன்ற கொடூர செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை கே புதூர் பகுதியில் அடையாளம் தெரியாத நபர் வளர்ப்பு நாயை பிடித்துச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் வளர்ப்பு பிராணிகளை கூட திருடிச் செல்லும் அவல நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டத்தில் இளைஞரிடமிருந்து பணத்தை பறித்துக் கொண்டு ஓடிய நபரை துரத்தி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகரில் திமுக பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்தை விட்டு எழுந்து செல்ல முயற்சித்த பெண்களை மிரட்டி உட்கார வைத்த பெண் காவலர்கள். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என பெயர் வைத்துவிட்டு ஸ்டாலின் ஆட்சியில் நடக்கும் ஒவ்வொரு அராஜக செயலும் தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவையே ஏற்படுத்துவதாக பெண்கள் ஆதங்கம். தூய்மை பணியாளர்களுக்கு இரட்டிப்பு சம்பளம் தருவதாக கூறி திமுக அரசு ஏமாற்றியதை கண்டித்து திண்டிவனத்தில் நடந்த நலம் காக்கும் திட்ட முகாமிற்கு வந்த திமுக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தானை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் வாக்குவாதம். எந்தவித திட்டமிடலுமின்றி நடந்த முகாமில் நடமாடும் வாகனம் மூலம் உணவை பெற ஒருவரை ஒருவர் முண்டி இடித்துக் கொண்டதால் பரபரப்பு. நீலகிரி மாவட்டம் உதகையில் ஓரணியில் தமிழ்நாடு கூட்டத்திற்கு தீய சக்தி திமுகவினர் காசு கொடுத்து ஆட்களை திரட்டி வந்தது வீடியோ மூலம் அம்பலம். ஆட்சியில் ஏதேனும் மக்களுக்கு செய்திருந்தால்தானே கூட்டம் சேருவதற்கு என பொதுமக்கள் காட்டமாக விமர்சனம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரரிடம் பட்டா வழங்க 37,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையர் சிக்கினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் பணி செய்வதற்கே லஞ்சம் கேட்கும் அளவிற்கு லஞ்ச லாவண்யம் தலைவிரித்து ஆடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரே நாளில் கஞ்சா, திருட்டு, கொலை, மிரட்டல் மற்றும் போக்சோ உள்ளிட்ட வழக்குகளில் சம்பந்தப்பட்ட 8 பேரும் இந்த ஆண்டு இதுவரை 105 பேரும் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கை வெளியிட்டு விளம்பரம் தேட நினைத்த ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை. மனித உறுப்புகளை திருடுவதை விட கஞ்சா கடத்தல், திருட்டெல்லாம் மாபெரும் குற்றங்களா என கேள்வி எழுப்பும் மக்கள் இதுவரை திமுக எம்எல்ஏ கதிரவன் மீது வழக்கு கூட பதியாதது ஏன் என கேள்வி. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் கழிவறையில் தண்ணீர் வசதி தடைப்பட்டதால் நோயாளிகள் கடும் அவதி. அரசு மருத்துவமனைகளின் குறைபாட்டை சரி செய்யாத
விடிய அரசின் விளம்பர பிரியர் மாசு எந்த போட்டோ ஷூட்டில் போஸ் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. இப்போ வரைக்கும் தண்ணி இல்லை. என் வீடு பக்கத்தில் இருக்குது. நான் தண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டேன். இவங்க எல்லாருமே வெளியூர்காரங்க. இவங்கெல்லாம் வாகை கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் எங்கேருந்து தண்ணி கொண்டாந்து கொடுப்பாங்க? எல்லாருமே விலைக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியுமா? ஒரு பாத்ரூம் போனாலும் தண்ணி வேணும், குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், எல்லாத்துக்குமே தண்ணி தேவைப்படுது இல்லையா? தண்ணி மொத்தத்தில் இல்லை. மின்சார தேவை நாள்தோறும் உயரும் நிலையில் தனியார் நீர்மின் திட்டங்களுக்கு மின்வாரியம் ஒப்புதல் வழங்காமல் தாமதம். விடியா ஸ்டாலின் அரசு புதிய திட்டங்கள் தொடங்காததும் முதலீட்டாளர்களை ஊக்குவிக்காததும் உற்பத்தித்துறை பாதிக்கப்பட்டுள்ள அவலம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஆட்சியர் மற்றும் திமுக எம்எல்ஏ ஆகியோர் துவக்கி வைத்த வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் பராமரிப்பு முகாம் 2 மணி நேரத்திலேயே காலி கூடாரமானதால் விவசாயிகள் அதிர்ச்சி. யாருக்கும் எந்தவித பயனுமின்றி திமுக அரசின் விளம்பரத்திற்காக மட்டுமே முகாம் நடத்தப்படுவதாக விவசாயிகள் கொந்தளிப்பு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வாழைக்குறிச்சி கிராமத்தில் நாய்கள் கடித்து குதறியதில் 10 ஆடுகள் உயிரிழப்பு. நாய் கடித்து மனிதர்கள் மற்றும் வளர்ப்பு விலங்குகள் நாள்தோறும் உயிரிழந்து வரும் நிலையில் இன்னும் எத்தனை உயிரிழப்புகள் நிகழ்ந்தால் நாய் தொல்லையை கட்டுப்படுத்த விடிய அரசு நடவடிக்கை எடுக்கும் என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. தஞ்சை மாவட்டம் சேண்டாக்கோட்டை நடுத்தெருவில் 3 மாதமாக நடைபெற்ற கழிவுநீர் வாய்க்கால் பணிகள் பாதியிலேயே நிற்பதால் மழைநீர் தேங்கி கொசு உற்பத்தியாகி நோய் தொற்று பரவுவதாக பொதுமக்கள் புகார். பலமுறை புகார் அளித்தும் மக்கள் நலனில் அக்கறையற்ற விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என பகுதிவாசிகள் ஆவேச புகார். வட்டி 3 மாதமாச்சு வாட்டி கட்டி தண்ணியே வடியலை. கொசி அவ்வளவு மொக்கிது. பிள்ளைகளுக்கெல்லாம் ஜுரம், எல்லாம் ஆஸ்பத்திரி போயிருந்துருக்கோம். எங்களுக்கெல்லாம் முடியலை. அதை நாங்கள் கிளார்கிட்டேருந்து மற்ற பேருக்கு எல்லாருக்குமே சொல்லிட்டோம். வந்து கேட்கவே இல்லைன்னு வச்சுக்கணுங்க. வந்து பார்க்கல இன்ன வரைக்கும். அப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு வியாதி மாதிரி வந்து எங்களுக்கெல்லாம் வந்தால் என்ன செய்கிறது? அதை பார்க்கணுமா பார்க்கலாம். எத்தனையோ வாட்டி சொல்லிட்டோம்னு வச்சுக்கணுங்க. கோவை துடியலூரில் உள்ள கூட்டுறவு விவசாய சேவா ஸ்தாபனம் சங்கத்தின் பேரவை கூட்டம் ஒத்திவைப்பு. 3 கோடியே 50 லட்சம் ரூபாய் போலி நகைகள் வைத்து மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி காரசார விவாதம் எழுந்ததால் கூட்டம் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஒரத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் 15 நாட்களுக்கு மேலாக காத்திருக்கும் விவசாயிகள். வேளாண்மைக்கெல்லாம் தனி பட்ஜெட் போட்டு வளர்ச்சியில் இருக்கிறோம் என்ற வீண் தம்பட்டம் அடிக்கும் விடியா ஸ்டாலின் அரசு நெல் மணிகளை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்ய அக்கறை இல்லாமல் இருப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்காத அதிகாரிகளை கண்டித்து மழை நீரில் மீன்பிடித்து பொதுமக்கள் நூதன போராட்டம். திறனற்ற திமுக அரசு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்து தராமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. மகாலய அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் திரண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடிய மக்கள் மறைந்த முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்காக பிதுர்கர்ம பூஜை செய்து வழிபாடு. தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் அமைந்துள்ள பெருமாள் கோவிலில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையொட்டி திருப்பதி வெங்கடாஜலபதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள். ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம். தமிழக அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை சார்பில் வரும் டிசம்பர் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் நடக்கவுள்ள மின் கம்பியாளர் உதவியாளர் தேர்வுக்கான விண்ணப்ப படிவத்தை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என வேலைவாய்ப்புத்துறை இயக்குனர் அறிவிப்பு. மதுரை மாவட்டம் முசுலம்பட்டியில் முன்னாள் எம்பி பி.கே. மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் கட்டுவதற்காக பழைய கள்ளர் மாணவர் விடுதியை இடிக்க கள்ளர் பள்ளிகள் முன்னாள் மாணவர் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து மறியலில் ஈடுபட்டனர். திமுக அரசு தேர்தல் நாடகத்திற்காகவே பி.கே. மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் கட்டுகிறோம் என வஞ்சகம் செய்வதாக முன்னாள் மாணவர்கள் குற்றச்சாட்டு.
மைனராக இருந்தபோது பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண் மேஜராகிய பிறகும் புகார் அளிக்கலாம் என உறுதிப்படுத்திய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு போக்சோ சட்டப்படி புகாருக்கு காலவரம்பு இல்லை என நீதிபதி தீர்ப்பு. சென்னை ராஜாஜி சாலை சிங்காரவேலர் மாளிகையில் உள்ள ஆட்சியர் அலுவலகம் கிண்டிக்கு இடம் மாற்றப்படும் என அறிவிப்பு. சிங்காரவேலர் மாளிகையில் பல அடுக்கு நீதிமன்ற கட்டடம் கட்டப்பட உள்ளதால் ஆட்சியர் அலுவலகத்தை இடமாற்றம் செய்வதாக தகவல். விழுப்புரம் மாவட்டம் ஆலம்பாடி ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையொட்டி நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக காட்சியளித்த ஸ்ரீனிவாச பெருமாளை திரளான பக்தர்கள் தரிசனம். திருவண்ணாமலை மாவட்டம் தென்னாங்கூர் கிராமத்தில் ஸ்ரீ பாண்டுரங்கன் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற கருட சேவை நிகழ்ச்சி. மங்கள மேள வாத்தியங்கள் முழங்க பாண்டுரங்கனுக்கு காண்பிக்கப்பட்ட மகா தீபாராதனையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை அக்ரஹாரத்தில் உள்ள நாமத்வார் பிரார்த்தனை மையத்தில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையொட்டி ஏராளமான பக்தர்கள் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என முழக்கமிட்டு வழிபாடு. கிருஷ்ணன் ராதே சுவாமி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பல்லக்கில் வைத்து நடைபெற்ற வீதியுலாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. மகாலய அமாவாசையை ஒட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலய தெப்பக்குளத்தில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டிற்கான கடைசி சூரிய கிரகணம் இன்று இரவு நிகழவுள்ள நிலையில் இந்தியாவில் பார்க்க முடியாது. நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, பசிபிக் தீவுகளில் சூரிய கிரகணம் தெரியும் என வானியல் நிபுணர்கள் தகவல். இந்திய ரயில் நிலையங்களில் விற்கும் தண்ணீர் பாட்டில் விலை குறைப்பு. 15 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த 1 லிட்டர் பாட்டில் 14 ரூபாய்க்கும், 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த பாட்டில் 9 ரூபாய்க்கும் விற்கப்படும் என அறிவிப்பு. அடுத்த வாரம் பணி ஓய்வு பெறுகிறார் ஆசியாவின் முதல் பெண் ரயில் ஓட்டுநர் சுரேகா யாதவ். பணியின் இறுதி பயணமாக மராட்டியத்தின் சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தில் இருந்து தலைநகர் டெல்லியின் ஹஸ்ரத் நிஜாமுதீன் ரயில் நிலையம் இடையேயான ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ரயிலை இயக்கிய சுரேகா யாதவுக்கு பிரிவு உபச்சார நிகழ்ச்சி நடத்திய ரயில்வே அதிகாரிகள். கேரள மாநிலம் கோழிக்கோடு, மலப்புரம் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் வேகமாக பரவி வரும் அமீபா மூளைக்காய்ச்சல் நோயால் மக்கள் அச்சம். செப்டம்பர் மாதத்தில் மட்டும் இக்காய்ச்சலால் பலியானவர்கள் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அறிவிப்பு. குஜராத் மாநிலம் வதோதராவில் பானிபூரிக்காக பெண் ஒருவர் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. கடைக்காரர் 20 ரூபாய்க்கு 6 பானிபூரி தருவதாக கூறிவிட்டு வெறும் 4 பூரி கொடுத்ததால் விரக்தியில் சாலை மறியலில் ஈடுபட்ட பெண். பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்ததை அடுத்து ஐநா சபையை நாடிய பாகிஸ்தான் அரசு ஆதரவுடன் கூடிய எல்லை தாண்டிய பயங்கரவாதம் காரணமாகவே சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதாக ஐநா சபையிடம் இந்தியா விளக்கம்.
புதிதாக H-1B விசா கேட்டு விண்ணப்பம் செய்பவர்களுக்கு மட்டுமே $1,00,000 கட்டணம் நடைமுறை பொருந்தும். ஏற்கனவே H-1B விசா வைத்துள்ளவர்கள் விசாவை புதுப்பிப்பவர்களுக்கு புதிய கட்டண நடைமுறை பொருந்தாது என அமெரிக்க வெள்ளை மாளிகை விளக்கம். H-1B விசா வைத்துள்ள இந்தியர்கள் அவசரமாக அமெரிக்கா திரும்ப வேண்டிய அவசியமில்லை என அறிவுறுத்தல். கட்டண உயர்வு குறித்து அமெரிக்க அரசு அளித்துள்ள விளக்கத்தால் H-1B விசாதாரர்கள் நிம்மதி. ஸ்காட்லாந்து நாட்டில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் ஜேமி ஹெர்பர்ன் ராஜினாமா. கடந்த 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தின் போது எதிர்க்கட்சி தலைவரை தாக்கியதாக எழுந்த புகாரை தொடர்ந்து ஜேமி ஹெர்பர்ன் ராஜினாமா. 619 ட்ரோன்கள், 8 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 32 குரூஸ் ஏவுகணைகளை ஏவி உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல். இதில் 583 இலக்குகளை உக்ரைனின் வான் பாதுகாப்பு படைகள் வெற்றிகரமாக இடைமறித்து அழித்ததால் பெரும் சேதம் தவிர்ப்பு. எஸ்டோனியா நாட்டில் மீண்டும் ரஷ்ய போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக குற்றச்சாட்டு. ரஷ்யாவின் அத்துமீறல் குறித்து அவசர ஆலோசனை நடத்த நேட்டோவுக்கு எஸ்டோனியா கோரிக்கை. ஐரோப்பாவில் சைபர் தாக்குதலால் லண்டன் ஹீத்ரோ, பிரசல்ஸ், பெர்லின் விமான நிலையங்கள் பாதிக்கப்பட்டதுடன் கொலின்ஸ் ஏரோபேஸ் நிறுவனத்தின் மென்பொருள் முடங்கியதால் செக்-இன் மற்றும் போர்டிங் அமைப்புகள் சீர்குலைந்தன. 145 விமானங்கள் தாமதமாகி 14 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் நீண்ட வரிசையில் காத்திருந்த பயணிகள் கடும் அவதி. ஹாங்காங்கில் 2ஆம் உலகப் போரில் அமெரிக்கா பயன்படுத்திய குண்டு கண்டுபிடிப்பு. 6000 மக்கள் வெளியேற்றப்பட்டு வெற்றிகரமாக செயலிழப்பு செய்யப்பட்டது. பங்குகளின் உரிமையாளர் மறைவுக்கு பிறகு நியமனதாரர் அந்த பங்குகளை உரிமையாளரின் சட்டப்பூர்வ வாரிசுக்கு மாற்றுவதில் புதிய நடைமுறையை அறிவித்த செபி. பங்கு உரிமையை வாரிசுக்கு மாற்றும் போது இனி வரி உள்ளிட்ட சிக்கல்கள் இருக்காது எனவும், நியமனதாரர் ட்ரஸ்டியாக செயல்படவும் சட்டப்பூர்வ வாரிசுக்கு பங்குகளின் உரிமையை மாற்றித் தரவும் அதிகாரம் அளிப்பதாக அறிவிப்பு. உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரின் பெண்களுக்கான 20 கிலோமீட்டர் நடைப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வென்ற ஸ்பெயின் வீராங்கனை மரியா பெரேஸ் பந்தய தூரத்தை 1 மணி நேரம் 25.54 நிமிடத்தில் கடந்து ஸ்பெயின் வீராங்கனை சாதனை. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ப்ரோ கபடி தொடரின் லீக் ஆட்டத்தில் தபாங் டெல்லியை வீழ்த்தி வெற்றி பெற்ற பாட்னா பைரேட்ஸ் அணி. ஆட்டத்தின் தொடக்கம் முதலே சிறப்பாக செயல்பட்ட பாட்னா பைரேட்ஸ் அணி 33-30 என்ற புள்ளி கணக்கில் தபாங் டெல்லியை வீழ்த்தியது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 4 சுற்றில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதுகின்றன. ரசிகர்கள் பெரும் ஆர்வத்துடன் காத்திருக்கும் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி துபாயில் இன்று இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் தோல்வியை தழுவிய இந்திய பெண்கள் அணி. இந்திய அணியின் ஸ்மிருதி மந்தனா 50 பந்துகளில் சதம் கடந்த நிலையில் அவரது அதிரடி சதம் வீணானது. துபாயில் நடைபெற்ற இலங்கை அணிக்கு எதிரான ஆசிய கோப்பை போட்டியில் வங்கதேசம் வெற்றி. லீக் போட்டியில் இலங்கையிடம் அடைந்த தோல்விக்கு சூப்பர் 4 சுற்றில் பதிலடி. சீனா மாஸ்டர்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். அரையிறுதி ஆட்டத்தில் மலேசியாவின் ஆரோன் சியா, ஷோயூ இக் ஜோடியை வீழ்த்தி சாத்விக் சிராக் இணை அசத்தல். திரைத்துறையில் சிறப்பான பங்களிப்பை ஆற்றியதற்காக நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹிப் பால்கே விருது அறிவிப்பு. வருகிற 23ஆம் தேதி நடைபெறும் 71வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் மோகன்லாலுக்கு விருது வழங்கப்படும் என அறிவிப்பு. இயக்குனர் உன்னி சிவலிங்கம் இயக்கத்தில் தமிழ், மலையாளம் ஆகிய மொழிகளில் உருவாகியுள்ள பல்டி திரைப்படத்தின் ட்ரெய்லர் குறித்த அப்டேட் வெளியீடு. பல்டி திரைப்படத்தின் ட்ரெய்லர் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. லப்பர் பந்து திரைப்படத்தை இயக்கிய தமிழரசன் பச்சமுத்துவின் அடுத்த படத்திற்கான அறிவிப்பு வெளியீடு. தனது அடுத்த படத்தில் நடிகர் தனுஷை கதாநாயகனாக வைத்து இயக்க இருப்பதாக தமிழரசன் பச்சமுத்து அறிவிப்பு. நடிகர் கௌதம் கார்த்திக்கின் ரூட் படத்தின் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு நிறைவடைந்ததாக படக்குழு அறிவிப்பு. சூரிய பிரதாப் இயக்கத்தில் கிரைம் த்ரில்லர் கதையாக உருவாகி வரும் இப்படத்தின் மூலம் பிரபல பாலிவுட் நடிகர் அபர்ஷக்தி குரானா தமிழில் அறிமுகமாகிறார்.